வாங்கவா, ஃபேன் வாங்கவா, ஃப்ரிட்ஜ் வாங்கவா, நம்பி வாங்கவா. ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? விழுப்புரத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி பங்கேற்றார். மேடையில் அவர் ஆபாசமாக பேசியது சர்ச்சையை கிளப்பியது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இவர் பெண்கள் குறித்தும் சைவம் வைணவத்தை அவமதிக்கும் வகையிலும் இழிவாக பேசியுள்ளார். அமைச்சரின் ஆபாச பேச்சு பெண்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. பல்வேறு கட்சியினரும் கண்டனம் தெரிவித்தனர். திமுக எம்பி கனிமொழியும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் பொன்முடியின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது. எந்த காரணத்திற்காக பேசப்பட்டு இருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுகள் கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். இந்த சூழலில் பொன்முடியின் கட்சி பதவியை பறித்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி விடுவிக்கப்படுகிறார் என ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் பொன்முடிக்கு பதிலாக புதிய துணை பொதுச் செயலாளராக திருச்சி சிவா நியமிக்கப்பட்டுள்ளார். கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு வகித்து வரும் திருச்சி சிவா அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வழக்கமாக கட்சி தொடர்பான அறிவிப்புகள் அனைத்தும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெயரில் வெளியிடப்படும். ஆனால் பொன்முடியின் பதவி பறிப்பு, திருச்சி சிவா நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் திமுக தலைவர் ஸ்டாலின் பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.